சென்னை கோயம்பேடு சந்தை வளாகத்தில் 3 ஏக்கர் பரப்பளவில் பொங்கல் சிறப்பு சந்தை அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன். கோயம்பேடு சந்தை வளாகத்தில் 3 ஏக்கர் பரப்பளவில் பொங்கல் சிறப்பு சந்தை அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களின் வருகை மற்றும் அங்கு விற்கக்கூடிய பொருட்களின் விலை எவ்வளவாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாட ஏதுவாக ஒவ்வொரு ஆண்டுமே சென்னை மாவட்ட இந்த மார்க்கெட் நிர்வாக குழு சார்பில் கோயம்பேடு சந்தைக்கு அருகாமையில் விவசாயிகள் நேரடியாக அவர்களது பொருட்களை பொங்கல் சார்ந்த கரும்பு, இஞ்சி, மஞ்சள், ஆவாரம்பூ உள்ளிட்ட பொருட்களை நேரடியாக மக்களிடையே விற்பனை செய்வதற்காக கோயம்பேடு சிறப்பு சந்தை என்பது CMDA மற்றும் MMC சார்பில் ஏற்பாடு செய்யப்படும். அந்த அளவில் பொங்கலுக்கு இன்னும் 3 நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கோயம்பேடில் சிறப்பு சந்தை கடந்த 3 நாட்களாக செயல்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் காங்கேயன் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக பொருட்களை பொறுத்தவரையில் விழுப்புரம், கடலூர், சேலம், மதுரை, புதுவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லாரிகள் மூலமாக கரும்புகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 8 அடி நீளம் உள்ள கரும்பு ஒரு கட்டு 550 முதல் 600 ரூபாய்க்கும், 5 அடி நீளம் உள்ள கரும்பு ஒரு கட்டு 250 முதல் 350 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல பொங்கல் பானையில் கட்டப்படும் மஞ்சள் ஒரு கட்டு 130 முதல் 140 ரூபாய் வரையும், வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களிலிருந்து மஞ்சள், வாழை தோரணம், ஆவாரம்பூ, பண்ணைப்பூ, பூலாம்பூ உள்ளிட்டவையும் கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சிறு வியாபாரிகள் கரும்பு, மஞ்சள் உள்ளிட்டவை வாங்கி செல்வதற்காக தற்போது அந்த சிறப்பு சந்தைக்கு வருகை தந்திருக்கின்றனர். முக்கியமாக சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய இடங்களில் பொங்கல் கொண்டாட்டங்கள் களை கட்ட தொடங்கி இருக்கிறது. பள்ளி, கல்லூரிகளில், அலுவலகங்களில். அதற்காக முதற்கட்டமாக அந்த நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் இப்போது சந்தைக்கு வர தொடங்கி இருக்கின்றனர். இனி வரும் காலங்களில், அதாவது நாளை அல்லது நாளை மறுநாளில் தான் வீடுகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு பொதுமக்கள் இங்கு வருவார்கள் என எதிர்பார்ப்பதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். கடந்த 3 நாட்களாக வியாபாரம் கடந்த ஆண்டை காட்டிலும் சற்று குறைவாக இருப்பதாகவே வியாபாரிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இனி வரும் காலங்களில் பொதுமக்கள் அதிக அளவில் இந்த சிறப்பு சந்தையை பயன்படுத்துவதற்கு வருவார்கள் என எதிர்பார்த்திருப்பதாகவும், தொடர்ந்து வரக்கூடிய பொருட்கள் தேக்கமடைந்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிக அளவிலான பொருட்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், பொதுமக்கள் வந்து வாங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வியாபாரிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.